உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த பரிசு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது ஒரு புத்தகம் வாங்கி கொடுப்பதாக மட்டுமே அமையும். சட்டமேதை நம்மளுடைய அம்பேத்கர்ட்ட லண்டன் போனப்ப அவங்களுடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, "நீங்க எங்க தங்க விரும்புறீங்க?" அப்படின்னதும், "பக்கத்துல எங்க லைப்ரரி இருக்கோ, நூலகம் இருக்கோ, நான் அங்க தங்க விரும்புறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தகங்களையும், ரோஜா மலர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசா பரிமாறிக்கிட்டாங்க. அதுல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, ஏப்ரல் 23 உலக புத்தக நாளா கொண்டாடுவோம் அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த தலைப்பு உலக புத்தக நாள். ஏப்ரல் 23 இன்னைக்கு உலக புத்தக நாள் கொண்டாடிட்டு வர்றோம். 1995ஆம் ஆண்டு பாரிஸ்ல யுனெஸ்கோவோட 28வது மாநாடு நடந்துட்டு வந்தது. அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, ஏப்ரல் 23 உலக புத்தக நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு. இது எதற்குனா, அறிவை பரப்புவதற்கும் உலகெங்கும் வாழும் மக்களின் கலாச்சாரம், அவர்களை பற்றிய தகவல்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையாக ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கும், சகிப்புத்தன்மை, புரிதல் ஆகியவற்றின் மூலம் மனிதர்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கும் புத்தகம் ஒரு சிறந்த கருவி என்பதால் இதுக்குன்னு ஒரு நாள் கொண்டாடணும்னு ஏப்ரல் 23 முடிவு பண்ணாங்க. ஏன் இந்த ஏப்ரல் 23 அப்படின்னா, இதை முதல்ல செஞ்சது ஸ்பெயின் நாடு. ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் 23 அன்று சென்ட் ஜார்ஜ் டே கொண்டாடுறாங்க. அப்போ ஆண்களும் பெண்களும் புத்தகங்களையும் ரோஜா மலர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசா பரிமாறிக்கிட்டாங்க. அப்போ ஸ்பெயின் நாட்டில் இந்த உலக பதிப்பாளர்கள் அவங்களுடைய முன்னெடுப்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த புத்தகங்களுக்காக ஒரு நாள் கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ ஸ்பெயின் நாட்டின் பரிந்துரையின்படி யுனெஸ்கோவுக்கு இந்த கோரிக்கை வைக்கப்படுது, இந்த மாதிரி புத்தகத்துக்காக ஒரு நாள் கொண்டாடணும். அந்த கோரிக்கை தான் பாரிஸ் மாநாட்டில் தீர்மானமாக அவங்க வெளியிட்டாங்க. ஏன் இந்த ஏப்ரல் 23னா, இது ஒரு உலக இலக்கியத்தின் குறியீடாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நாள் ஏப்ரல் 23 அன்று வில்லியம் ஷேக்ஸ்பியர், அப்புறம் இன்கா டி லா வேகா அப்படின்ற ஒரு நாடக ஆசிரியர் முதற்கொண்டு நிறைய பேருடைய, அது மாதிரி நிறைய இலக்கியவாதிகளுடைய பிறந்த நாளாகவோ இறந்த நாளாகவோ அந்த ஏப்ரல் 23 அமைஞ்சிருக்கு. சரின்னா அந்த ஒரு நாளே முடிவு பண்ணி கொண்டாடுவோம்னு உலக புத்தக நாளாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் யுனைடெட் கிங்டம் அவங்க மார்ச் மாதத்தில் 3வது வியாழக்கிழமைய புத்தக நாளாக அவங்க கொண்டாடுறாங்க. ஆக இந்த உலக புத்தக நாள் ஏப்ரல் 23 முடிவாச்சு இல்லையா? இந்த புத்தகங்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கருவி, நமக்கு ஒரு சிறந்த ஊடகம். இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கர்கிட்ட, சட்டமேதை நம்மளுடைய அம்பேத்கர்கிட்ட லண்டன் போனப்போ அவங்களுடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, "நீங்கள் எங்கே தங்க விரும்புறீங்க?" அப்படின்னதும், "பக்கத்தில் எங்கே லைப்ரரி இருக்கோ, நூலகம் இருக்கோ, நான் அங்கே தங்க விரும்புகிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்தியடிகள்கிட்ட, "உங்களுக்கு 1 கோடி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்டப்போ, "ஒரு நூலகம் கட்டுவேன்" அப்படின்னாரு. எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நல்ல நண்பர்கள், நல்ல தூக்கம், நல்ல புத்தகம், இதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு மார்க் ட்வைன் சொல்றார். புத்தகத்தை போல ஒரு சிறந்த நண்பன் கிடையாது அப்படின்னு எர்னஸ்ட் ஹெமிங்வே சொல்றார். எங்கெல்லாம் நல்ல புத்தகம் எரிக்கப்படுதோ அங்கெல்லாம் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சேகுவாரா சொல்லியிருக்காரு. இப்படி புத்தகத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்குமே புத்தகத்தின் அருமை புரியும். குறிப்பாக தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு பேச்சு, எழுத்து, மொழி வடிவம் உள்ள தமிழ் மொழி பேசுபவர்களுக்கும் புத்தகத்தின் அருமை நல்லா தெரியும். ஏன்னா இது போல ஒரு சிறந்த கருவி மனிதனுக்கு கிடையாது, தன்னுடைய கருத்துக்களையும் கலாச்சாரத்தையும் பரப்புவதற்கு. அந்த புத்தகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தரும் தன் சொன்ன வாய்வழி செய்தி, கேட்ட செய்தியெல்லாம் எழுதி வச்சு வரலாறுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆதாரங்களோட, தரவுகளோட பழைய விஷயங்களை அறிவியலின் துணை கொண்டு தோண்டி எடுத்து வரலாறுகள் கூட மாற்றி எழுதப்பட்டு வருகின்றன.
இப்போ இந்த வாசிப்பு பழக்கம் அதிகமாயிட்டே வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஏன்னா வாசிப்பே மனிதனை அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ஒரு மனிதன் குறிப்பாக இப்போ இருக்கிற இன்றைய தலைமுறை, அதுவும் சோஷியல் மீடியாலெல்லாம் எப்பயுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற தலைமுறைகிட்ட புத்தகத்தை வாசிக்க சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒரு முயற்சி வேணால் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வாசிக்கும்போது எத்தனை தடவை நீங்கள் மொபைல் எடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்க்குறீங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் உங்களை மாற்றி வச்சிருக்கு. ஆனால் புத்தகத்தை வாசித்து அதில் உங்களை ஆட்படுத்தி கொள்ளும்போது உங்கள் மனசை நீங்கள் ஒருமுகப்படுத்துறதுக்கு எளிதாக அமையும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வகைமையில் பிடித்த புத்தகங்கள், பிடித்த எழுத்தாளருடைய பிடித்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் மனது ஒருநிலைப்படும். அதற்குள்ளே மூழ்கி போவீங்க. மற்ற விஷயங்களில் கவனச்சிதறல் ஏற்படுவதிலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். இந்த புத்தக வாசிப்பின் மூலம் உங்களுடைய தேடல் விரிவடையும், உங்களுடைய கற்பனை சக்தி விரிவடையும், உங்களுடைய நேர மேலாண்மை சிறப்பாக அமையும். ஆகவே வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். நல்ல நல்ல புத்தகங்கள் நிறைய வருது, நிறைய பேர் எழுதுகிறாங்க. அந்த புத்தகங்களுக்கு நம்ம வாசிப்பதும் அதை பற்றி பேசுவதுமே மிகச்சிறந்த செயலாக அமையும் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த பரிசு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு புத்தகம் வாங்கி கொடுப்பதாக மட்டுமே அமையும். அதுபோக ஒரு எந்த நிகழ்வானாலும் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் வசதிக்கேற்ப என்னென்ன பரிசு பொருட்கள்னாலும் வாங்கி கொடுக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு புத்தகத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்றதையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைய உலக புத்தக நாளில் நிறைய வாசிப்போம், வாசிப்பதை பற்றி பேசுவோம், பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வாசிக்கணும். நிறைய வாசிச்சிங்கன்னா எழுத்தாளர் ஆகிறதே கொஞ்சம் தள்ளி போடுவீங்க. இல்லைன்னா அதை பற்றி மறுபார்வை பார்ப்பீங்க. அதையும் கடந்து எழுத போகிறீங்கன்னா உங்கள் எழுத்து மிகச்சிறந்த எழுத்தாக அமையும். அதற்கு உங்களுக்கு வாசிப்பவர் அவசியம், அதற்கு புத்தகங்கள் அவசியம். நல்ல புத்தகங்களை வாசிப்போம், வாசிப்பால் இணைவோம். இன்று உலக புத்தக நாள் என்று உலக புத்தக நாளை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.